கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மீன் வாசலை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்தரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள். நெகேமியா சன்பல்லாத்து, தொபியா, கேஷேம் ஆகியோருக்கு மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் அலங்கத்தை கட்டவும் வாசல்களை பழுது பார்க்கவும் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ எருசலேமிலே பங்குமில்லை, சுதந்திரமும் இல்லை என்று கூறினார். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசீபும் அவன் சகோதரராகிய ஆசாரியரும் எழும்பி ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை அவர்கள் கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். பின்பு ஆட்டு வாசலுக்கு கதவுகளை வைத்து மேயா என்கிற இடம் முதல் அனானேலின் முனை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். கொம்மை என்றால் நுனி அல்லது தொடக்கம், முடிவு என்பது அர்த்தம். இன்னும் அந்த ஆட்டு வாசல் கொஞ்ச தூரம் இருந்து அதிலே எரிகோவின் மனுஷர் இருந்தபடியால் அவர்கள் வீட்டு முன்பு எரிந்து கிடக்கிற ஆட்டு வாசலை அவர்கள் செப்பனிட்டு கட்டினார்கள். அவர்கள் பக்கத்தில் இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் இருந்தான். அவன் அவர்கள் வீட்டு முன்னால் எரிந்து கிடக்கிற இடத்தை அவன் செப்பனிட்டு கட்டினான். இவ்விதமாக ஆட்டு வாசல் முழுவதுமாக கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இரண்டாவதாக மீன் வாசல் கட்டப்பட்டது. அதை அசனாவின் குமாரர் கட்டினார்கள். அந்த மீன் வாசல் உத்தரம் பாவி எரிக்கப்பட்டு கிடந்தது. அதனால் அதற்கு புதிய உத்தரங்கள் பாவி கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டார்கள். ஆட்டு வாசலில் நிறைய ஆடுகளை வைத்து வியாபாரம் செய்வார்கள். சந்தை போல வைத்திருப்பார்கள். மக்கள் இங்கேதான் ஆடுகளை வாங்கி வாசல் வழியாய் ஆலயத்திற்குள்ளே வந்து பலி செலுத்துவார்கள். அப்படியே மக்கள் பலி செலுத்திவிட்டு போகும்போது மீன் வாசல் வழியாக சென்று அங்கே வைத்து வியாபாரம் பண்ணுகிற மீன்களை வாங்கி வீடுகளுக்கு சென்று போய் உணவு சமைப்பார்கள். அதனால் அந்த வாசலுக்கு மீன் வாசல் என்று பெயர். இந்த வாசலுக்கு கதவுகளை போட்டார்கள். இப்படித்தான் ஒரு வீட்டில் தனது சொந்தத்தில் ஒருவருடைய திருமணத்திற்கு சென்றார்கள். தகப்பன், தாய், பிள்ளைகள் எல்லாருமாக சென்றார்கள். அவசரமாக பேருந்து வந்துவிடும் என்று சொல்லி 4 பேரும் புறப்பட்டு சென்று விட்டார்கள். செல்லும்போது கதவை பூட்டாமல் மறந்த வண்ணம் சென்று விட்டார்கள். திருமண வீட்டில் வைத்தும் கூட அவர்களுக்கு ஞாபகம் வரவில்லை. இவர்கள் வீட்டிற்கு வருவதற்கு முன்பதாக ஒருவர் இவர்களை தேடி வந்திருக்கிறார். வீட்டிற்குள் போய் கூப்பிட்டு பார்த்திருக்கிறார். யாருமே இல்லை. அதனால் அங்கே இருந்த மேசையின் மேல் இருக்கும் 2 லட்சம் ரூபாய் வட்டையும் எடுத்து சென்று விட்டார். இவர்கள் திருமணம் முடித்து பஸ் ஏறி வீட்டிற்கு வந்து பார்த்தால் கதவு திறந்து கிடக்கிறது. அதன் பின்புதான் பூட்டவில்லையே என்று ஞாபகம் வருகிறது. மேசையை பார்த்தால் அதன் மேல் இருந்த 2 லட்சம் ரூபாயை காணும். உடனே காவல் நிலையத்திற்கு சென்று ஒருவர் மேல் சந்தேகப்பட்டு புகார் கொடுத்தார்கள். பின்பு கேமராவில் பார்த்து அவர்தான் என்று உறுதி செய்தார்கள். ஆனாலும் அவர் நியாயாதிபதி முன்பதாக வந்து நான் எடுக்கவே இல்லை என்று கூறினார். நியாயாதிபதி இருதரப்பினரையுடைய வாதத்தையும் கேட்டு கதவு பூட்டப்படாதது பெரிய குற்றம், திறந்து கிடக்கிற வீட்டிலே நாய் நுழையும் என்று கூறி புகாரை தள்ளுபடி செய்துவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் கதவு எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். கதவு இல்லை என்றால் எல்லா வேண்டாதவைகள் வேண்டியவைகள் எல்லாம் வீட்டுக்குள் வரும். நம்முடைய இருதயத்திலும் கதவுகள் சரியானபடி இல்லை என்றால் சாத்தான் வருவான். கோபம், எரிச்சல், சண்டை என்று பலவித குணங்கள் வந்துவிடும். ஆகவேதான் மீன் வாசலை எடுத்து கட்டியவர்கள் கதவுகளையும் சரி செய்து கட்டினார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இருதயமாகிய கதவு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு இடிந்து போன எரிந்து போடப்பட்ட நம்முடைய இருதயமாகிய கதவை எடுத்து கட்டி ஒரு காலத்தில் இருந்த ஆண்டவருக்கு பிரியமான இருதயத்தை மறுபடியும் தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கட்டப்பட்ட கதவுகளை உடையவர்களாக, புதுமையான கதவுகளை உடையவர்களாக வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் இருதயத்தை திறக்க வேண்டிய இடங்களுக்கு திறக்கவும், பூட்ட வேண்டிய இடங்களுக்கு பூட்டவும் அருள்தார். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.